மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கஷ்டம். கை கால் ஊனமுற்றவங்க, கண் பார்வையற்றவங்க 2 நாளைக்கு முந்தி அவர்கள் பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்களை ஒரு பஸ்ஸில் அடைச்சிட்டு போய் வெடி வரைக்கும் ஒரு பகுதியில் அவங்களே அந்த பஸ்ஸிலேயே அடைக்க வச்சு அவளை சித்திரவதை பண்ணி அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் இந்த அரசு சம்பாதித்திருக்குது. அந்த மாற்றுத்திறனுடைய சாபம் அவளை சும்மா விடாது என்பதை நேரத்தில் தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல வாக்குறுதி கொடுத்தார். அரசு ஊழியர்களுக்கு பல ஓய்வு திட்டம் நிறைவேற்றல, செவிலியர்களுக்கு நிரந்தர பணி செயல்படுத்தல, போராட்டம். தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி, அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றல, அவர்கள் போராட்டம். சத்துணவு அமைப்பாளர்கள் அவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு போராட்ட களமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலே இதையெல்லாம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள்.